லாரி ஏஜென்சி ஆபீஸா? நான் விநாயகம் பேசுறேன். ஒரு லாரி ஒண்ணு கேட்டிருந்தேனே, உடனே அனுப்பிச்சு வைங்க. ஏண்டி அழுவுற? ஊரறிய இப்படி வாழ்ந்துட்டு யாருக்குமே தெரியாம போறேன்னு கவலைப்படுறியா? என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிப்போச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உண்மையில தப்பு இல்லப்பா. அப்ப நான் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை. இது எனக்கு ஒரு நல்ல படிப்புன்னு நான் திருந்திட்டேன்ப்பா. நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரியே நம்ம குவார்டர்ஸை காலி பண்ணணும். நியூ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க, புறப்படலாம். நான் வரலப்பா. என்னப்பா சொல்ற? திருந்துனது நீங்க மட்டும் இல்லப்பா, நானும் தான். இனிமே நான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பலமா. என் சொந்த கால நின்று 4 பேரை போல ஒரு மனுஷனா வாழ விரும்புறேன். நான் எங்கேயாவது ஒரு ரூமை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை தேடிக்கிறேமா. பெத்து வளர்த்த எங்களுக்கு திடீர்னு எப்பதான் வாரம் ஆயிடுவேன். என்னங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? அவன் சொல்றது கரெக்ட் தான். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவன் இங்கேயே இருக்கட்டும், திங்ஸ் மட்டும் நம்ம கூட வரட்டும். ரொம்ப நன்றிப்பா. அப்பனுக்கு புள்ள நன்றியா? போட. இப்போவாவது உனக்கு பொறுப்பு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த இடத்துக்கு போனாலும் வேலைக்கு சேரணும்னா சிபாரிசு கேட்கறாங்க, இல்லைன்னா சில்லறை கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பெல் கேப்டன் வேலை காலியா இருக்கு. கேட்டை திறந்து விடுற வேலைன்னு தப்பா நினைக்க மாட்டேன்? எந்த வேலையா இருந்தா என்னங்க, நான் செய்யறேன். ஓகேப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். Welcome, madam. I'm sorry. குட் மார்னிங் மேடம். உங்க ஓனர் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. பியூட்டி பார்லர்ல இருக்கேன். என்னப்பா தும்முனது தப்பா சார்? பிவிஐபிக்கு முன்னாடி தும்முனது தப்பு தான். அக்கௌண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போ. இயற்கையா வர தும்மல என்ன சார் செய்ய முடியும்? அந்த அம்மாவோட செல்வாக்கு உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். அப்படின்னா இனிமே ஒண்ணுக்கு போனா கூட அந்த பொம்பளை கிட்ட கேட்ட போங்கடா. சிந்து, அம்மா ரிசப்ஷன்ல சொல்லி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ. அடி என்ன அடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா? நீ பொம்பளை, உன்னை அடிச்சா ஒரே நாள்ல நீ பெரிய ஆள் ஆடுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உன் காலில் விட ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேலும் இப்படி நடக்க கூடாதுமா. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, முத்து உன்ன மாதிரி சாக்கடையில விழாது. ஏன்னா அது முத்துக்கு தான் அசிங்கம். ஒழுங்கா வீடு போய் சேரு. ஆமா, என்ன இப்படி கண்ணு மூடி தெரியாம கார் ஓட்டுறீங்க? நீ பொம்பளை கிட்ட வாலாட்டின, ஆம்பளை எங்கிட்ட வாலாட்டு. சபாஷ். 4 பேர் அடிச்சுட்டா போச்சு.
போலீஸ் அனுப்பினாலும் சரி, போர்க்கிங்ல அனுப்பினாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போய் சொல்றான் பொண்ணு கிட்ட. நீ இங்கே இருக்கிற? நீ இங்கே இருக்க? அம்மா வணக்கம்மா. உட்காருங்கம்மா. என்ன சிவனேஷா, ஆளே மாறிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. உட்காருங்கம்மா. உட்காரு. அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா. பரவாயில்ல, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்கம்மா? ஒண்ணும் வேண்டாம். ஏதாவது சாப்பிடுங்கம்மா. அம்மே இங்க வா. அம்மாவுக்கு என்ன வேணும் கேளு. என்ன இருக்கு? சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. தம்பி ஏன் நின்னுட்டே இருக்க? எடுத்துன்னு வந்து கொடுப்பா. எனக்கு வேண்டியதை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் மம்மி. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே. கண்கள் இரண்டும் என்ற உண்மை கண்ட பேசுமோ? கண்கள் இரண்டும் என்ற உண்மை கண்ட பேசுமோ? காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ? கண்கள் இரண்டும் என்ற உண்மை கண்ட பேசுமோ? மேடம், No. ரொம்ப ஹாட்டா இருப்பீங்க, சாப்பிடுங்க, கூல் ஆயிடுவீங்க. வேண்டாம். ஓகே. மேடம் எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்க்கலாம். வாங்க வாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் எதிரி நீதான். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் உறவு நீதான்.